ஓல்ட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. துளசி, அத்தை, எதுக்கு சுடு தண்ணி? மாமாக்கு மாத்திரை போடுறதுக்கு தே. காலையில நான் அவனுக்கு கஞ்சி வைக்க போனப்பவே நீ வச்சா குடிக்க மாட்டேன்னு சொல்லி யாழினிய கூப்பிட்டு கஞ்சி வைக்க சொல்லி குடிச்சா அவன். நீ எடுத்துட்டு போனா இந்த சுடு தண்ணிய குடிக்கவா போறான்? அவர் ஒதுங்கி இருக்க ஆசைப்படுறாருன்றதுக்காக நாமள ஒதுங்கி நிக்க முடியாதுல்ல தே. அதுவும் மாமா உடம்பு முடியாம இருக்கிற இந்த நேரத்துல அவரு கோவப்படுவாரோன்னு யோசிச்சா ஒரு காரியத்தையும் பண்ண முடியாது. நான் போய் கொடுத்து பாக்குறேன், இல்ல யானை கிட்ட கொடுக்க சொல்ல வேண்டியதான். எப்படியோ மாமா குணமானா சரிதானத்தை. அவன் உன் மனச கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம சொல்லால உன்னை ஒவ்வொரு வாட்டியும் காயப்படுத்திக்கிட்டே இருக்கானேம்மா. என்னைக்குதான் அவன் உன்னை புரிஞ்சுக்க போறானோ தெரியல துளசி. நில்லுடா. எங்க கிளம்பிட்ட? கம்பெனிக்கு. கம்பெனிக்கா? யாரு கேட்டு போற? யார கேட்கணும்? யாரு கேட்கணுமா? டாக்டர் உடம்புக்கு முடியல, 2 நாளாவது ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காருன்னு சொன்னல. அத நீயே மதிக்காம கம்பெனிக்கு கிளம்பி போறேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? இந்த வீட்டுக்குள்ள இருந்தா பேட் வைப்ரேஷன் நிறைய இருக்கு, அதனால உடம்பு இன்னும் வீணாக போகுதுன்னு அர்த்தம். யாரடா பேட் வைப்ரேஷன் சொல்ற? எங்களையா? நான் ஒன்ன சொல்லவே இல்லையம்மா, நீ ஏன் போய் சேர்ந்துக்கிற? நீ துளசிய சொன்னாலும் என்ன சொன்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். நான் சொல்லாம அவ எதையும் செஞ்சிடல. சும்மா எல்லாத்துக்கும் அவளையே காரணம் காட்டிட்டு இருக்காத. ஓஹோ, அப்போ உன்னையும் சேர்த்தே சொன்னேன்னு வச்சுக்கோ. நாங்க ரொம்ப கெட்ட வைப்ரேஷனா? அந்த ஆனந்தி ரொம்ப நல்லவளா? அவ வைப்ரேஷன் மட்டும் ரொம்ப நல்லதா? ஆமா, ஆனந்திய பார்த்தாலே என் உடம்பு பாதி சரியாயிடும். அவ மூச்சு காத்து என் மேல பட்டா போதும், என்ன பிடிச்சிருக்கிற காத்து, கருப்பு, நோய், பேய் எல்லாம் காணாம போயிடும். அதான் கம்பெனிக்கு போறேன். அவ பெரிய மாயக்காரின்னு தான் தெரியுமே. அவ மயக்கி தானே அவ பேரைய சொல்லிக்கிட்டு நீ சுத்திட்டு இருக்க. உன்னை நான் போக கூடாதுன்னு சொன்னா என்னடா பண்ணுவ? முடிஞ்சா தடுத்து பாருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். எங்க என்ன மீறி போ பாக்கலாம். அத்தை, வேண்டாம் அத்தை, அவரை தடுக்காதீங்க. எங்க கம்பெனிக்கு தானே போறாரு, அவரை போட்டும். மாமா நீ போ. நீ யாரு துளசி எங்க அண்ணாக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு? எங்க அண்ணா எங்க வேணாலும் போவாரு வருவாரு. அதானே, என் பொண்டாட்டிய பார்க்க நான் போறேன். இவ என்னமோ இந்த வீட்டுக்கே பெரிய இவன் மாதிரி பர்மிஷன் எல்லாம் கொடுக்குறா. இதுவே லாஸ்டா இருக்கட்டும். யானி சொல்லி வை. எங்கண்ணா ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்கிற ஆளா இருந்தா பரவாயில்லையே. அது என்னமோ கரெக்ட் தான். நீங்க 2 பேரும் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல மாமா. ஆனா நான் எதுக்காக இங்க இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். இப்ப நான் உங்க கண்ணுக்கு தப்பா தெரியலாம், ஆனா சீக்கிரமே ஒரு நாள் நான் பண்றதெல்லாம் உங்களுக்கு நல்லதுன்னு புரிய வரும். ஐயோ யானி, இந்த கொசு தொல்லை ஜாஸ்தியா இருக்கு. மெடிக்கல் போனா மஸ்கிட்டோ காயில வாங்கிட்டு வந்து கொளுத்தி வை, நான் வரேன். மாமா யாழினி, அவளை வழி விட சொல்லு. மாமா நீ இன்னும் மாத்திரை போடல, போட்டுக்கோ, நான் வழிய விடுறேன். உன் கையால மாத்திரை இல்ல, பச்சை தண்ணி குடிச்சா கூட அது விஷம்தான். மரியாதையா வழி விடு. ஏன் யாழினி, அண்ணனை புலம்பிட்டு இருந்தியே, உன் அண்ணன் இப்படியே வேலைக்கு போனா பரவாயில்லையா? என்னை எவ்வளவுதான் கேவலப்படுத்தினாலும் அவர் நல்லா இருக்கணும் தானே நான் நினைக்கிறேன். நீ நினைக்கலையே. இதுதான் நீ அவர் மேல வச்சிருக்கிற பாசமா? என் அண்ணா மேல எனக்கு எவ்வளவு பாசமும் அக்கறையும் இருக்குன்னு என் அண்ணாவுக்கு தெரியும். நீ ஒன்னும் சொல்ல தேவையில்லை. அண்ணா நீங்க மாத்திரை போட்டுட்டு போங்க. ஏன்னா சீக்கிரமா குணமாகி அண்ணி கூட சந்தோஷமா இருக்கணும்ல, அதுக்காக தான் சொல்றேன். நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். மாத்திரை போடுறது உங்களுக்கு பிரச்சனை இல்ல, இவ கையால மாத்திரை போடுறது தானே உங்களுக்கு பிரச்சனை. ஏய் இங்க கொடு. இந்தாண்ணா. சரி,
நான் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வாங்க. இந்தா. என்ன துளசி, இங்க வந்தா ஏதாவது கொஞ்சமாவது மனசு மாறுவான்னு பார்த்தா நாளுக்கு நாள் இவன் பேச்சும் நடவடிக்கையும் மொத்தமா மாறி போச்சு. எனக்கு என் புள்ளைய பாக்குற மாதிரியே இல்ல. இவனை எப்படி நீ வழிக்கு கொண்டு வர போற? இதுல இந்த யாழினி வேற அவனை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கா. அத்தை, இப்பதானே வீட்டுக்குள்ள வந்திருக்காரு, கோவத்துல கொஞ்சம் முறுக்குறாரு. முறுக்கட்டும், வெட்டு பிடிப்போம்.